ஹாய், வெல்கம் டு சென்னை குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெஜிடேபிள் பிரியாணி பார்க்கலாமா. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா மிக்சிங் பண்ணி விடுங்க. தக்காளி போட்டுக்கலாம், கேரட்டும் போட்டுக்கலாம், குடமிளகா, புதினா போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வாசனை வந்துச்சுல. அந்த காய்கறி வெட்டினாலும் காய்கறி வாசனை அதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக நம்ம பிரிஞ்சு செஞ்சு வச்ச மாதிரி. இன்னும் எங்கேருந்து வாசனை வருது, பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா காய்கறியோட வாசனை. இஞ்சி பூண்டு பேஸ்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய வேலை. நல்ல ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் உப்பு போடல. இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். தண்ணியோட என்ன பண்ணிருக்கா? இதுக்கப்புறம் தான் உப்பு போடணுமா? இப்போதான் போடணும். இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அப்படி தானே போட முடியும். குத்து மதிப்பாக போட்டுருவியா? நீங்கள் போட்டுக்கலாம். சொல்லு. இப்போ பிகான் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? காலிஃப்ளவர் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது.